அடடா நம்ம வைத்தியர் பொண்ணு அடி பலமா படிச்சாமா. மோதம் யாரு காட்டெருமையாச்சே. அம்மா சோடா வேணுமா, கலர் வேணுமா, பெப்சி வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, ஆலிசி வேணுமா, ஒன்விட்டா வேணுமா, பூஸ்ட் வேணுமா, வேற என்னமா வேணும் சொல்லுமா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், வலிக்குது. ஏயா பாத்து வரக்கூடாது. பார்த்ததுனால வந்து விழுந்தேன். இல்லையா திமிரா பேசுற? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு போச்சா, அத பாத்துட்டே போய் நான் தான் அவர் மேல மோதிட்டேன். நீ பொம்பளை பிள்ளமா, நீ எப்படி வேணாலும் வரலாம். இவனுக்கு அறிய வேண்டாம். ஐயோ ஏயா பொம்பளை பிள்ளை மேல மோதனம் இல்லாம முனைகிட்டா இருக்க. ஐயோ, நல்ல அடியா. ஏன் அடிக்கிறீங்க? இதான் அடிக்க சொன்ன. ஐயோ, சைக்கிள் விழுந்து எனக்கு உடம்பு நல்ல அடியா. அத முதல்ல சொல்லக்கூடாதா? ஆளியா தூங்க வாங்க. பாத்து எந்திரி வா. எந்திரி வா. பரவாயில்ல எந்திரி வா. பாத்து என்ன வந்தவள முடிச்சா? சரிங்க. பாத்து வேண்டாமா? வரமா. என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை? நான் அதுக்காக வருத்தப்படல. என்ன ஒண்ணு ஒருத்தனாவது என்ன வந்து விசாரிக்கல தான். நீங்க வைத்தியர் பண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்து பொண்ணு கேட்கட்டுன்னு எங்க அப்பா வெயிட் பண்றாரு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்களை மாதிரி தாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை தேடி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க பண்ண சொல்லல, உங்க வயசை கேட்டேன். 22. உங்க ஏஜ் என்ன? அம்பளைக்கு வயசு இருக்கு. என்ன டீ குடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு பொறவிட உனக்கு. டேய், உங்க டீ வேணா, பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. வேணாம், உனக்கு இந்த கடை டீயே போ. என்னாச்சு? ஏப்பா, ஏதோ ஒரு வண்டி வருதே. யாரு? வண்டி நிறுத்து. டீ கடைக்காரரே, ஒரு டீ போடுங்க. தாங்க வேணுமா, லைட்டா வேணுமா? நான் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன். அங்க 1 மணி நேரம் இருப்பேன். அம்மா டீ தாங்க வேணுமா, லைட்டா வேணுமா? அதான் 1 மணி நேரம் இருப்பேன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, வசதியான இடத்துல பிறந்த பொண்ணு அதான் சம்மதமா பேசிட்டு இருக்குது. அதான் என்ன சொல்றேன், டீ போடுறேன். ஏமா டீ லைட்டா வேணும், தாங்க வேணுமா? உன் டீ வேணும், ஒண்ணு வேணும். வண்டி ஏரியா இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. தெரியல என்ன? அந்த பொண்ணு கோயிலுக்கு ஒண்ணு தான் வர சொல்லிட்டு போகுது. அப்படியா? இந்த நடிக்கிற வேலை தானே என்கிட்ட வேணாங்கிறது. யார் அடிக்கிறது? சரி சரி, மழுப்பாம சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. நீ வேறடா, எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு வண்டியா நிறைய வேலை இருக்கு. ஆமா, உன் வேலை வண்டியில தான் இருக்கு. இந்த டீ சாப்பிடு. 2 டீ அவனுக்கே கொடுங்க. உன் டீயை ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன், இது கொடுக்குறேன். என்ன டீ கடைக்காரரா, சௌக்கியமா இருக்கிறமா? ஒரு டீ போடுங்க. போட்ட டீ இருக்கு, சாப்பிடுங்க. போட்ட டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு புதுசா தான் வேணும். இத பாருங்க, நான் குளத்தாங்கரையில இருக்கிற மாந்தோப்புக்கு போறேன். 1.5 மணி நேரம் இருப்பேன், புரிஞ்சுதா? 1.5 மணி நேரம். அப்ப நான் வரட்டுமா? டீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டீ எனக்கு வேண்டாம், நான் வரட்டுமா? வர்றேன். தம்பி, என்ன சொல்லிட்டு போகுதுன்னு புரியுதா? உனக்கு புரியுதா? புரியலையே. வேலையா பாடுறா. என்னங்கப்பா இது? ஏன் நில்லு, எங்கடி போறேன்? என்னடா இது, ஊர்ல இருக்கிறவங்க பூரா எங்க போறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. கட்டின பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம போறா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பா குண்டா இருக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏ ஒல்லியா அழகா இருக்கியே. என்ன பண்ண? சிரிச்சேன். சிரிச்சியா? நான் எவனோ வெடிகுண்டு வச்சுதான் நினைச்சேன். உன்னை அடிக்கடி சந்திக்கணும். எங்க மீட் பண்ணலாம்? டீ கடை ஓகேயா? பப்ளிக் பிளேஸ், நம்ம காதல் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க அப்பா வைத்தியர் தானே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து படுத்துக்குங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்றதுக்கா? அப்படி இல்லங்க, எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்கலாம்ல. சந்தைக்கு இவர் போக வேண்டியதானே, ஏன் ஆட்டா கூட்டி போறாரு? வேலை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது? வேணும்னா நான் போடுதா? வந்து போடு. நீயா? நீ இப்படி வந்த? கதை திறந்துருந்துச்சு, வந்தேன். திறந்து வந்துடுறா? ஊவா, என்ன விளையாடுறியா? எதுக்கு வந்த? அத கதையா? வண்ண பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? பாத்துட்டு இல்ல, முதல்ல கிளம்பு. உங்ககிட்ட நிறைய பேசணும். இத்தனை கூட பேச முடியாது, முதல்ல கிளம்புனே. அட போன்னு சொல்ற முனைகிட்டு இருக்க. என்ன வாடி சீக்கிரமா.
சும்மா நொய் நொய் நொயின்றாப்பா. ஐயோ எங்க அப்பா அம்மா தான் போட்டிருக்கேன். இப்படி பார்த்து தப்பா நினைப்பாங்க. நீ சீக்கிரம் ஓடி போயிரு. நான் போக மாட்டேன். போக மாட்டேங்கிற. அப்ப குளத்தங்கரைக்கு வரணும். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணும். அட கண்டிப்பா வர. நீ போ. ஏண்டே அப்பாடா இனி போகாத. இங்கே ஒளிஞ்சிட்டு அப்புறமா போ. இங்க ஒளிஞ்சிருது. இங்க ஒளிஞ்சுக்க. நேரம் அப்பா இங்கே வருவாரு. இங்க வா. அப்படி உட்காரு. ஐயோ இது மிளகா பாயாச்சு. பரவாயில்ல. டேய் என்னடா திருவிழா கூட்டத்துல தோஞ்சு போன மாதிரி திருதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இப்பதான் ஆபீஸ்ல வந்தேன். ஆமா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்பா ரொம்ப பசியா இருப்பாருமா. நீ கூட சாப்பிட. அவரு இப்பதான் 5-6 கலர் குடிச்சாரு. குடிச்சாரா? குடிப்பாரு. இவனை ஊத்து. ஏய் அவனுக்கு வேற வேலை கிடையாது. போய் சமடி போடி. சந்தை போடுதா தூக்கமா வருதா? சீக்கிரம் படுங்க போங்க. அங்க போறீங்க. படுக்கிறதுக்கு பாய் வேணும்டா. நீங்க பாயில படக்கூடாது. தரவே படுங்க. அந்த பாயில படுத்தா எனக்கு தூக்கம். அதை ஏன் பாய்? அதை நீங்க படக்கூடாது. ஏய் என்னடா ஓன் பாய் ஏன் பாய் பேசுறேன்? எனக்கு பாய தொடப்படாது. பாய தொடப்படாது. ஏன்டா பாய் நட்டமா நிக்குது? சும்மா ஒரு அட்ராக்ஷன் படிச்சிருக்கேன். என்ன அட்ராக்ஷனோ எவ்வளவோ. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. மிளகா நெடி. ஜாக்கிரதை ரொம்ப நெடி. ஓவர் நெடி. ஏன்டா மோனே ஒரு தும்மல் ஓங்கிட்ட இருந்து வருது. ஆமா. இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது? இன்னொரு தும்மல் தான் இது. டேய் அது ஏற்கனவே குழப்பம். மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத. ஐயோ என்னை ரொம்ப குழப்பறாரே. என்ன ஏமாத்த முடியாதடா. என்ன பண்ண? தள்ளுறானா? மனுஷனை நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே. அவ்வா ஆண்டவா. பாலே அப்பா நான் பாய் எடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சே. பொண்ணா? நீங்க எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டுல யாரும் வர முடியுமா? என்ன பேசி நீங்க? அதான பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு பாலே. எங்க உட்கார்ந்து பாருங்க. எப்படி தர என்ன நீங்க பிரம்மபுரமா பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்துக்க முடியாது. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஏமா இங்க பாருமா. அப்பா வந்த இருந்து பொண்ணு அலையிறாரு. என்னங்க? அது ஒண்ணும் இல்ல. மிளகா நெடி. நீ வேற ஏன்டா? வைத்தியரே நான் எப்ப போவேன்? 2 நாள்ல போயிருவியா? வீட்டுக்கு போயிருவியா? வைத்தியரே என்ன உனக்கு? உடம்புல வியாதிங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. இங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. இங்க என்ன இருக்கு? இல்ல இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு. இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டெஸ்ட் பண்ணுங்களேன். கடைசி வரைக்கும் பார்த்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது. உங்களுக்கு துப்புரவா தெரியல? எனக்கு துப்புரவா தெரியலையா? ஆமாங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க. எனக்கு தெரியாம என்ன வியாதி? அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க. நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன். ஏய் நீயே வந்த நீயே வியாதி இருக்க நீயே அட்மிட் ஆயிட்ட. எந்தரா? எனக்கு என்னமோ இங்கே தங்கணும் போல தோணுது. ஏண்டா இது என்ன லாஜா? எந்தரா? அட அப்பா என்னப்பா நீங்க அவரை ஏன் போன்னு விரட்டுறீங்க? அதான் ஒரு கட்டில் காலியா தானே கிடக்கு. நமக்கு தேவை துட்டு தானப்பா. என்னப்பா நீங்க சீக்கிரம் பணம் சேர்த்தா தானே எங்க கல்யாணம் நடக்கும். இல்ல ஏன் கல்யாணம் நடக்கும்னு சொல்ல வந்தப்பா. என்னடா பேரு? செவத்துக்கண்ணுங்க. ஏய் செவத்துக்கண்ணு எழுதிக்க. எந்த ஊரா? உனக்கு எப்படி தெரியும்? இல்லையா நான் சொல்ல இவர் சொன்னாரு. அப்போ நீ பேசலையா? இல்லையா நான் பேசுறேன். இவர் தான் பேசினாரு. அப்படியா? ஆமா. என்ன பண்ண நீ? இல்ல படுன்னு சொன்னப்பா. யோ படுயா நீ வேற. என்னப்பா நீங்க வர வர எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்களா? ஐயா இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என் கல்யாணத்துக்கு பணம் சேர்த்தா என்ன சேர்த்தாட்டேன்னா அவர் யாரோ நான் யாரோ நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துட்டு இருக்குது. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன். இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது.
மாமோய் ஆடாதோட இலையே, அஞ்சன மச்சியே, கடுக்காயே, முஸ்கு முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா, அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செவப்பு பழமும் எப்ப ஒண்ணா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழைய நகை எல்லாத்தையும் வலிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே. அப்பா அப்பா, நானும் அவரும் முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னைய அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ள, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உட்காரு. அம்மா நீ உள்ள போய் வேலைக்கு அப்பா போமா. மாப்பிள்ளை என்ன பண்ண எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழி கூட்டுக்குள்ளார போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கல. அறத மாப்பிள்ள, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்களை. என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகிய வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்னை நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. இப்ப பாடுறீங்க எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க, இப்ப சாப்பிடறே லேகியா. இதோட எவக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு? நாளையில இருந்தல, காலையில இருந்தே. காலையில இருந்தா? ஜிம்மி என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையா, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா அண்ணே? யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருங்க. என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணு நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. செவத்தகண்ணு கருத்தம்மா, ஐயோ ஐயா, என்னது கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா சி, வா வெளியில. கையில இருந்து பாலு எனக்கு. உனக்கு தான். எனக்கா? உனக்கு தான். இந்தா. பண்றானா? பண்ணிட்டு அதுக்காக தானே நாய் லேகியமே கொடுத்தேன். ஏடா வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சியல்ல, இதே வீட்டுல நீ நாயாக்குறா நாயே. நீ முதல்ல உள்ள போமா. இந்தமா ஒரு கப்பு டீ. அண்ணா இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் பொறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறை பிடிக்காது, இந்த புறை தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையோ புடிச்சிட்டு போகுது, எனக்கு வகுறு பசிக்கிட்டு ஒரு பொறைய போடுங்க. ஏன் எனக்கு போட்ட பொறைய நீ கவன?
ஏன் இவ்வளவு சிரமம்? கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா. யோ என்னையா லொல்லு லொல்லுட்டு பொறை காசு குடியா? உரைக்கிற வேலை வச்சுட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்தியா? நாய் குடிக்கிற காப்பி இங்க இந்த அகத்தியனை காணோம். அப்பா பாப்பா கொஞ்சம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து இப்படி நாயா அலைய விட்டுருக்கீங்க. மாத்து மருந்து கொடுங்கப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பொண்ண லவ் பண்ணி தூக்கிட்டு போற நாய்க நாயாத்தான் அலையணும். ஐயோ நான் தெரியாம லவ் பண்ணிட்டேன். எப்படியாவது இவரை மனுஷன் ஆக்குங்கப்பா. நான் மிருகமானாலும் ஆவண ஒழிய இவனை மட்டும் மனுஷனாக்க மாட்டேன். அது இந்த நாட்டுக்கு நல்லதில்ல. இதுதான் இவனுக்கு கடைசி பிறவி. நீ முதல்ல உள்ள போ. என்னப்பா ஆச்சு? வெறும் நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறி நாய் கடிச்சிருச்சு. அப்பா அவருக்கு சரியாயிடுமா? ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ரெண்டு பேரும் லொல்லு லொல்லுங்கிறாங்களே. ரெண்டு பேரும் கொலைக்கிறாங்களே. அப்பா ஐயோ உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. விட்டா ரெண்டு பேரும் கடிச்சுக்கிட்டே செத்துருவீங்க போல் இருக்க. அப்பா இந்த பொறையாவது சாப்பிடுங்கப்பா. வேண்டாம் புடுங்குற நாயே. ஐயோ இந்த நாய்களோட பெரும் போராட்டமா போச்சு. உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த ஆண்டவன் தான் வரணும். ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்ன கஷ்டமா? வாங்க வாங்க வாங்க. ஏதோ தேர்தல்ல நிக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தான் என்னால கூடமான ஒத்தாசை செய்ய முடியல. அது இருக்கட்டும், ஏன் உங்க நாய் மேல கட்டி போட்டுருக்க? அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க? நான் இவரை லவ் பண்ணேன்றதுக்காக எங்க அப்பா இவருக்கு நாய் லேகியத்தை கொடுத்து நாயா மாத்தி விட்டாரு. ஆமா அன்னைக்கு சிவத்தக்கன சொன்னா, அன்னைக்கு கொஞ்சம் தானே இருந்துச்சு. இப்ப முத்தி போச்சுங்க. அப்பா மாத்து மருந்து குடுக்கலன்னு அத்தா நாயை கடிச்சு வச்சு விட்டாரு. இப்ப அப்பாவும் நாய் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கு நிறைய மெடிசன் வந்துருச்சு. டவுன்ல நாய் கடிக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு ஊசி போட்டா போதும், எல்லாம் சரியாயிரும். முதல்ல அதை செய்யுங்க. சரி கண்டிப்பா செய்றேன். ஏன்டா சிவத்தக்கன எப்படி இருக்க? ஐயா நான் ஒண்ணும் கேட்கலப்பா. சரியா போயிடும். இனிமே வள்ளுங்க மாட்டீங்க. ஒரு ஊசி போட்டது 100 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. பின்ன நாய மனுஷனாக்குன்னா சாமான்யமா? எந்த ஊர் நீங்க? நாய்க்கம்பட்டி. கிழிஞ்சது. டாக்டர் சௌரியம் ஆயிடும்ல? 2 நாள்ல சௌரியம் ஆயிடும். கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு பொணவாடை மட்டும் படக்கூடாது. அப்ப நீங்க ஏன் முன்னாள் நிக்கிறீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்க? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ அவங்களை அவுத்தோடு அவராட்ட போறோம். வாங்க. ஏமா என்ன கைத்துல கட்டி போட்ட?